நண்பர்களே வணக்கம். இது வைகை ஆறு. வைகை ஆற்றில் தண்ணி திறந்தோம்னா கடைசியாக ராமநாதபுரம் துள்ளூர் கிராமம் இருக்குது. எங்கள் கிராமத்தை தாண்டி கடைசியில் பாருங்கள் தண்ணி போது பாருங்கள், எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். இது வந்து அப்படியே நேராக கடலுக்கு போயிடும். வயக்காடு அங்கங்கே இடையில போய் அப்படியே கடலில் போய் சேர்ந்துடும். வேஸ்ட்டாக போகுது. இப்போ இதில் என்ன காரணம் என்னென்னா, இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பாருங்கள், அது எங்கள் துள்ளூர் விவசாயம்லாம் இருக்குது. 1500 ஏக்கர் இருக்குது. அந்த நிலம் வந்து எப்படின்னா, பெரிய கம்மாய் நீர்ப்பாசன வழியாக வந்து எங்களுக்கு எப்படியும் தண்ணி கிடச்சிரும். ஏதாவது ஒரு நேரங்களில் தான் வந்து தண்ணீர் இல்லாமல் ரொம்ப சேதமடையும். ஆனால் பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 600 ஏக்கர்கிட்ட இருக்குது. சென்ற 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால தான் இந்த பக்கம் கொஞ்சம் பயிர்கள் நல்லா இருக்குது. இந்த கிட்டத்தட்ட 6 ஏக்கர் நிலத்துக்கு வந்து தண்ணீர் போக்குவரத்து வந்து ரொம்ப கம்மி. ஒரே ஒரு வாய்க்கால் இருக்குது, 2 கிலோமீட்டருக்கு. அது தூர்வாரப்படாதனால வந்து தண்ணீர் போய் சேராமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுது. இந்த சாதாரண பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக தெரியும், ஒரு சந்தோஷமாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் பார்க்குறப்ப இதோட மனக்கொதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்கள். இது வேஸ்ட்டாக கடலுக்கு போகும். ஆனால் இந்த 600 ஏக்கர் நிலத்துக்கு வந்து தண்ணீர் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அரசாங்கம் வந்து சரியாக செஞ்சு தர மாட்டுறாங்க. அது 2 கிலோமீட்ரு நீளம் அந்த வாய்க்காலுக்கு வந்து ஒரு 3 அடி ஆழத்துக்கு தூர்வாரினாலே தலைமுறைக்கு விவசாயம் செய்வாங்க. அரசாங்கம் இது கவனத்தில் கொள்ளணும். மக்கள் வந்து அதிகமாக செய்யுங்க. இந்த ஊர் மக்களும் அதிகம் போராட்டம் செய்கிறாங்க, செஞ்சும் பலன் இல்லை. ஒவ்வொரு முறையும் வந்து தூர்வாரன்ற பேரில் வந்து 1/2 அடி 1 அடிக்கு தோண்டிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பாருங்கள் தண்ணீர் பாருங்கள், பார்க்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் வேஸ்ட்டாக போகுது. தண்ணீர் பூரா வேஸ்ட்டு. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 நாளைக்கு குறையாமல் ஓடும். வேஸ்ட்டாக தான் போகும், கடலுக்கு தான் தண்ணி போகும். அதனால் வந்து மக்கள் வந்து அதிகமாக ஷேர் செய்யுங்க. அரசாங்கம் கவனத்துக்கு கொண்டு போங்க. எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஷேர் செய்ய நம்பிக்கையில் அதை ஷேர் பண்ணுறேன். வணக்கம் நண்பர்களே.